ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் பிளான்ட்டுக்கு என் வீட்டில் வந்து வேஸ்ட்டான ஒரு பொருளை தான் கொடுக்க போகிறேன். அது அவ்வளோ நியூட்ரியன்ட்ஸு, பட் ஆனால் நான் அதை எடுத்துக்க முடியல. அதனால் இப்போ வேஸ்ட் ஆகிட்டு அதை தான் இன்றைக்கி வந்து என் பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னம்மா நீ அடிக்கடி ரோஸ் பிளான்ட்டுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கிற, உனக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னா, ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்திரின்னு சொன்னாலும் அது எந்திக்காது. ஸோ நம்ம எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அது பாய்மா நான் போயிட்டு வரேன், நீ பாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பிளான்ட்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நிறைய க்ரோத் இருக்கும், நிறைய மொட்டுக்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஜஸ்ட் 1 வீக் கொடுக்கல. அந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோவா துளிர்களும் இல்லை, மொட்டுக்களும் இல்லை. அதனால தான் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். 1 வீக்கில் 2 வீக் கொடுக்கல. ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு உரம் கொடுத்தே ஆகணும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் கொடுக்க முடியல. அதான் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் அந்த ஃபெர்டிலைசர். என்னம்மா ஏதோ ஒன்று கருப்பாக வச்சுருக்கிறியம்மா, இது என்னதும்மா அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து என் வீட்டில் நட்ஸ் இருந்தது. அந்த நட்ஸோட கொஞ்சம் கெட்டு போச்சு. ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் அதை என்ன சாப்பிட பிடிக்கலை, அப்படியே வச்சிட்டேன். அதனால் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1.5 years 2 years ஆகிட்டு அந்த நட்ஸை சாப்பிட முடியாது. அதனால் தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன். இப்போ செடிக்கு யூஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். உங்கள் வீட்லேயும் வந்து எப்படியாவது கெட்டு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது செடிகளுக்கு கொடுக்கும்போது செடி நல்ல க்ரோத் இருக்கும். இது அவ்வளோ சத்து நிறைஞ்சது, பட் நமக்கு தான் சாப்பிட முடியல, அதுக்கு அது கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செடிகளுக்கு கொடுத்துடணும். என்னோடய சம்மர் ஸ்னோன் இது வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெம் துளிர்க்கும் ஒரு ஸ்டெம் வாடும், ஒரு ஸ்டெம் துளிர்க்கும் ஒரு ஸ்டெம் வாடும், இப்படியே இருந்தது. நான் அந்த வாடுற ஸ்டெம்மை கட் பண்ணி தூர போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஏதோ சத்து குறைபாடு போல் அப்படின்ட்டு திரும்ப ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கொத்தோட கொலையாடன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபுல்லாக அப்படி ஸ்டெம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு கொடுப்போம். ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஃபெர்டிலைசர் கொடுக்க தான் வந்து அவங்களோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும், எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது. நம்ம அப்படியே ஐயோ நம்ம செடி என்னாச்சு, எல்லார் வீட்லேயும் நல்லா பூக்குதே அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட 1500 சம்திங் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் உங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.